இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் இங்குள்ள சில ஹமாஸ் ஃபேன்ஸுக்கு பிடிக்காது. என்ன நடந்தது? ஹமாஸன் சீனியர் லீடர் மௌசா அபு மர்சூக் நியூயார்க் டைம்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துள்ளார். அவர் டோஹாயில் உள்ளார். ஹமாஸ் அக்டோபர் 7 காட்டியது தவறாகிவிட்டது என்று அவர் அந்த இன்டர்வியூவில் கூறுகிறார். பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை, இப்போது பெரிய விலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் கூறினார். 10,000கணக்கான மக்கள் இதை தொடர்ந்துள்ள போரில் கொல்லப்பட்டுள்ளனர். ஏறக்குறைய 50,000த்திற்கும் மேலாக உயர்ந்துள்ளது. 1200 ஜூயிஷ் கம்யூனிட்டி உள்ளவர்கள். மற்றவர்களையும் சுட்டுக் கொன்ற பிறகு ஹமாஸ்க்கு எதிரான இஸ்ரேலின் பிரதியடக்கம் அதை உலகம் முழுவதும் நியாயப்படுத்தியது. சிவிலியன்ஸ் மீது பாம் வீசும்போது கூட உலக நாடுகள் மௌனமாக இருந்தன. ஏனென்றால் ஹமாஸ் செய்தது தவறாகிவிட்டது. இவை அனைத்திற்கும் காரணம் இந்த ஹமாஸ் காட்டிய கொண்டு வந்த பெரிய வினைதான். அதன் சுவாரஸ்யமான இன்டர்வியூ நியூயார்க் டைம்ஸில் நீங்கள் பார்க்கலாம். மற்ற பத்திரிகைகளும் அதை கோட் செய்து கூறியுள்ளன. ஆனால் இன் டீட்டெயிலில் கொடுக்க முடியாது. ஏனால் நியூயார்க் டைம்ஸின் காப்பிரைட் ஆகும். யார் இந்த மௌசா அபு மர்சூக்? அதாவது ஹமாஸ் இன்றைய மிகவும் சீனியர் லீடர் ஆவார். 38 வருடங்களாக அவர் ஹமாஸில் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார். அதன் ஃபாரின் அஃபேர்ஸ் ஹெட் ஆவார். அதைவிட மேலாக மற்ற நாடுகளுடன் ஹமாஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஏற்படுத்தும் நபரும் ஆவார். எதற்கும் ஹமாஸ்க்கு மிகவும் முன்னணியில் நிற்கும் நபர் ஆவார். இவரை ஹமாஸ் தானே ஃபாரின் கண்ட்ரியில் விட்டு செலவு செய்து படிக்க வைத்தது. இவர் யார் என்று கேட்டு இந்த விஷயத்தை குறைத்து மதிப்பிடுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இவரை டர்க்கியில் விட்டு படிக்க வைத்தது இந்த ஹமாஸின் செலவில் தான் என்பதுதான். என்றால் ஹமாஸ்க்கு அவ்வளவு முக்கியமான நபர் இவர். இவரின் இன்டர்வியூ தான் நீங்கள் பாருங்கள். முதலில் இருந்தே நான் கூறிய ஒரு நிகழ்வு உள்ளது. அக்டோபர் 7 என்று கூறுவது இந்த முட்டாள்கள் காட்டிய மிகப்பெரிய தவறுதான். அவரும் அந்த இன்டர்வியூவில் முழுவதும் கூறுவது இதுதான். அவர் கூறுவது என்னவென்றால், இவ்வளவு பேர் கொல்லப்பட்டனர், இவ்வளவு மக்களின் வீடுகள் இடிந்து போயின. காசா என்று கூறப்படும் ஒரு பஸ்ட்லிங் சிட்டி இருந்தது. அந்த சிட்டி இல்லாமல் போய்விட்டது. 20 லட்சம் பேர் டிஸ்பிளேஸ்ட் ஆனார்கள். வீடுகள் இல்லாமல் போயின. உணவு கிடைக்கவில்லை. பட்டினி கிடந்தனர். பட்டினி மரணம் பல இடங்களில் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. என்ன பெற்றோம் என்ற கேள்வி உள்ளது. என்ன பெற்றோம்? இஸ்லாமிய உலகில் அந்த இன்டர்வியூவில் அவர் கூறுவது லெபனான் இஸ்லாமை சப்போர்ட் செய்யும் ஒரு நாடாக இருந்தது. ஹமாஸை மிகவும் சப்போர்ட் செய்த ஈரான் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்றால் இவர் கூறுவது ஹமாஸ் இப்படி ஒரு நிகழ்வை அக்டோபர் 7 செய்வது அவர்களின் ஆபீஸுடன் டிஸ்கஸ் செய்யப்படவில்லை. அது செய்யப்பட்டிருந்தால் இதை செய்யக்கூடாது அப்படி என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். என்றால் முட்டாள்தனம் தான் செய்தது. யஹ்யா சின்வார் இந்த முடிவை எடுத்தார். அவர் தனியாக இம்ப்ளிமெண்ட் செய்தார். இதுதான் முதலில் நான் கூறியது. ஈரானுடன் கூட டிஸ்கஸ் செய்யப்படவில்லை. பிறகு நீங்கள் பாருங்க, ஹெஸ்புல்லாஹின் லீடர் நஸ்ரல்லா இந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் கொல்லப்படுவதற்கு முன்பு. என்றால் பல ஹெஸ்புல்லாஹ் லீடர்ஸ் தாக்கப்பட்ட போது, அதாவது பேஜர் பாம் போன்றவை இருந்த நேரத்தில் அவர் ஒரு பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதிலும் அவர் கூறுகிறாரு ஹமாஸ் இது செய்தது தவறாகிவிட்டது என்று. ஏனால் அவர்களுடன் கூட டிஸ்கஸ் செய்யப்படவில்லை. அவர்கள் மிகவும் ஹமாஸை சப்போர்ட் செய்பவர்கள். ஹெஸ்புல்லாஹ் அவர்களுடன் கூட டிஸ்கஸ் செய்யப்படவில்லை. ஈரானுடன் கூட டிஸ்கஸ் செய்யப்படவில்லை. வெப்பன்ஸ் கொடுத்த ஈரானுடன் கூட டிஸ்கஸ் செய்யப்படவில்லை. ட்ரைனிங் கொடுத்த ஹெஸ்புல்லாஹுடன் கூட டிஸ்கஸ் செய்யப்படவில்லை. அவர்கள் இது செய்தது தவறாகிவிட்டது. ஏனென்றால் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியும்? இதுதான் கூறியது. இவர்கள் முட்டாள்கள் என்று. அப்பிறகு என்ன இன்டர்வியூவில் கூறுவது? இஸ்லாமிய நாடுகள் கூட ஹமாஸை சப்போர்ட் செய்யவில்லை. அதற்குள் கூறுவது சவுதி அரேபியா மற்றும் UAE உண்மையில் ஹமாஸை ஃபைனான்சியலி சப்போர்ட் செய்து வந்த நாடுகள். இன்டர்நேஷனல் ஃபோரமில் மற்றும் எல்லா இடங்களிலும் இதனுடன் முழுமையாக கட் ஆஃப் செய்து விட்டனர். ஏனென்றால் இவர் ஃபாரின் அஃபேர்ஸ் ஹெட் ஆவார். அவர் கூறுகிறாரு, எங்கள் ஃபோன் கூட இந்த நாடுகள் எடுக்காது, முழுமையாக எங்களை கட் ஆஃப் செய்து விட்டனர். அதற்கு காரணம் யாரு? இந்த அக்டோபர் 7 என்ன ஈரானை பற்றி கூறியது? ஈரானின் லீடர்ஸ் இந்த இஸ்மாயில் ஹனி அங்கு வரவழைத்த நேரத்தில் அது முன்பு இருந்த பிரசிடென்ட், அதாவது ஹெலிகாப்டர் அட்டாக்கில் மரணத்தை பற்றி இன்டர்வியூவில் கூறுகிறார். ஹமாஸ் மற்றும் ஈரான் நம்புவது இஸ்ரேல் தான் அவரை தாக்கியது என்று. இப்ராஹிம் ரைசி என்ன கூறுகிறார்? லேசரில் வைத்து தாக்கியது. அதற்கும் ஹமாஸ் இந்த காட்டிய முட்டாள்தனத்திற்கு ஈரானின் பிரசிடென்ட்டை அவர்கள் தாக்கினர். அதற்கும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது.
இஸ்மாயில் ஹனி உள்ளிட்ட பல சீனியர் லீடர்ஸ் கூட ஹமாஸ் இந்த காட்டியதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த இன்டர்வியூவிலும் இது பற்றி கூறப்படுகிறது, படித்து பார்க்க வேண்டும். என்ன லாபம் கிடைத்தது? மீண்டும் கேட்கிறேன். இப்போது இந்த நாடுகள் ஜார்டன் மற்றும் ஈஜிப்ட் பற்றி கூறுவதை கேளுங்கள். அதாவது அமெரிக்கா இஸ்ரேலை வெளியேற்ற முயற்சிக்கும் போது காசா மற்றும் வெஸ்ட் பேங்கில் இருந்து இந்த 2 நாடுகளுக்கும் பிரச்சனை இல்லை. ஏனால் இந்த 2 நாடுகளும் அக்டோபர் 7க்கு பிறகு ஹமாஸின் லீடர்ஷிப்புடன் எந்த ஃப்ரெண்ட்லி டாக்ஸும் நடத்தவில்லை. அதுதான் இவர் கூறுவது. இந்த நாடுகளுக்கு பணம் போதும், ஏன்னா தான் அவங்களை கட்டுப்படுத்துறது அமெரிக்கா தான். இந்த நிகழ்வு எளிதாக நடக்கும். இன்டர்நேஷனல் பாடி எதுவும் இதை பற்றி பேசவும் போறதில்லை. வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். அதாவது ஹமாஸ் காட்டிய முட்டாள்தனத்திற்கு பலஸ்டீனியன்ஸ் தங்கள் நாடு, மண் மற்றும் மண்ணை இழக்கிறார்கள். பிறகு என்ன கூறுகிறார்கள்? லெபனான் ஹமாஸை சப்போர்ட் செய்த நாடு, ஹெஸ்பொல்லாஹின் பேஸாக இருந்தது. அதே போல் அங்கு இஸ்லாமிக் முறையிலான ஆட்சி நடத்தப்பட்டு வந்தது. அந்த நாடு கூட பாதி இஸ்ரேலின் கையில் போய்விட்டது. சீரியா அசடன் ஆட்சி. அதே போல ஹெஸ்பொல்லா சப்போர்ட் செய்தது ஈரான் சப்போர்ட் செய்த நாடு. அசட் கூட விட்டு சென்று விட்டார். ரஷ்யாவின் விஷயம் பாருங்கள். இன்டர்வியூவில் கூறுகிறார்கள் ரஷ்யா பேஸ் உட்பட எடுத்து சென்றது. யார் இதற்கு பொறுப்பு? இதற்கு பொறுப்பு ஹமாஸ் தான். இதைத்தான் முதலில் இருந்தே நான் கூறுகிறேன். இது எங்கே போய் நிற்கும்? இஸ்ரேல் ஒரு பெரிய நாடாக மாறிவிட்டது. அவர்களை எதிர்க்க ஒரு இஸ்லாமிக் நாட்டிற்கும் திறமை இல்லாத நிலைக்கு மாற்றிவிட்டது. அதற்கு காரணம் அக்டோபர் 7. அதனுடன் தொடர்புடைய இந்த அஃபிஷியல்ஸ், அதாவது கத்தாரில் உள்ள இந்த அஃபிஷியல்ஸ் ஈரானுடன் பேசும்போது, அதாவது மசூத் பஷ்டகானுடன் பேசும்போது அவர்கள் தெளிவாக கூறினார்கள், இனி நாங்கள் எந்த காரணத்திற்காகவும் உங்களுக்கு எந்த வெப்பனும் அல்லது உதவியும் தரப்போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் உங்களை வளர்த்தெடுத்தோம். ஒரு ஃப்ரெண்ட் லைனாக நீங்கள் எங்களிடம் கேட்காமல் இந்த நிகழ்வை செய்தீர்கள். அதற்கு நாங்களும் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது. எங்கள் வெப்பன்ஸ் அல்லது ஆயுதங்கள் இல்லாமல் போயின. அன்று நான் கூறியது இந்த இன்டர்வியூவில் அவர் கூறுகிறார். எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் தான் இதை ஃபுல்லாக படிக்க முடியும். இவங்க ஃபுல் பேஜாக இன்டர்வியூ கொடுத்துள்ளனர். இதுதானே நான் கூறியது. இவங்கள் காட்டிய அனைத்தும் முட்டாள்தனம். இன்டர்வியூன் கன்க்ளூடிங் பார்ட் என்ன? இஸ்ரேல் தானே ஆளும், அல்லது ஒரு புல்லும் செய்ய முடியாது. இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டனர். இவ்வளவு பேர் தங்கள் வீடுகளை இழந்தனர். 20 லட்சம் பேர் காசாக்கு சென்றனர். ஏறக்குறைய 10 லட்சம் பேர் வெஸ்ட் பேங்குக்கு சென்றனர். ஹமாஸின் லீடர்ஸ் முழுவதுமாக அழிக்கப்பட்டனர். இவை அனைத்திற்கும் காரணம் என்ன? இந்த அக்டோபர் 7 தான். ஆனால் இவர் கூறுவது ஒரு பிரஷர் குரூப்பாக நிற்க வேண்டும் என்பதுதான். எப்படி ஒரு தேவை வருகிறது அந்த நேரத்தில் அட்டாக் நடக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படி அட்டாக் நடந்துவிட்டால் குளோபல் ஒரு நாடும் சப்போர்ட் செய்யாது. இறுதியில் ஒரு கன்க்ளூடிங் பார்ட் உள்ளது. அதன் பேரில் இஸ்லாமிக் உலகில் இஸ்லாம் பெயர் உள்ளவர்களையும் யூரோப்பியன் நாடுகள் வெளியேற்றத் தொடங்கின. அதாவது அவர்களின் சிட்டிசன்ஷிப் ரிவோக் செய்யப்பட்டது. அதற்கும் காரணம் இதுதான். ஆன்டிசெமிட்டிக் ராலி பல இடங்களில் நடந்தது. அதிலும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது சாதாரண இஸ்லாம் நம்பிக்கையாளர்கள் தான். அதற்குள் கூறப்படுகிறது. அதன் பிறகு எத்தனை மஸ்குகள் யூரோப்பியன் நாடுகளில் மூடப்பட்டன. இவர் இதை எப்படி இணைக்கிறார்? பிளாக் செப்டம்பர் மியூனிக் ஒலிம்பிக்ஸில் இந்த இஸ்ரேலி ஆத்லீட்ஸை அன்றைக்கு பலஸ்டீனியன் தீவிரவாதிகள் தாக்கிய நிகழ்வை இதற்குள் கம்பேர் செய்கிறார். அன்றைக்கு அந்த பிளண்டர் இடியோமேட்டிக் நிகழ்வை காட்டியதால் அன்றைக்கு உலகில் இருந்த சீனியர் ஹமாஸ் லீடர்ஸ் அவர்கள் உலகின் பல பாகங்களில் வசித்தனர். பிரான்சில் சிலர், இட்லியில், யூரோப்பில், யூகேயில், அயர்லாண்டில், பெய்ரூட்டில், அதன் பிறகு இஸ்ரேல் என்று கூறியது. அன்று கோல்டன் இயர் என்று கூறிய அன்றைய அதன் பிரைம் மினிஸ்டர் ஒரு நிகழ்வை கொடுத்தார். ஏன்னா எப்படி இவர்கள் நம்மை கொல்றாங்க, அதைவிட மோசமாக இதன் லீடர்ஸை முடித்துவிட வேண்டும். இந்த லீடர் கம்பேர் செய்வது அதே போல் நடந்தது. ஹமாஸன் ஒரு லீடர்ஸ் இல்லை, பலஸ்டைனன் லீடர்ஸ் இல்லை, அனைவரையும் முடித்து விட்டனர். மீதமுள்ளவை ஹெட்லெஸ் சிக்கன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது தலையில்லாத கோழி போல. அவர்களுக்கு என்ன என்று தெரியாது. அனைத்து லீடர்ஸையும் முடித்து விட்டனர். ஹெஸ்பொல்லா விஷயம் கூறினார், முழுவதுமாக அழித்து விட்டார். அவர்கள் ஒரு பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸாக, ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸாக வருவதாக இருந்தது. ஹவுதிசன் விஷயமும் மோசம். ஒரு ப்ராக்சி கூட இல்லாமல் போய்விட்டது. ஹமாஸை யாரும் சப்போர்ட் செய்யவில்லை. வெப்பன்ஸ் எல்லாம் வரும் பிளாக் மார்க்கெட்டில் இருந்து வாங்கியே வருகிறது. அதே போல் இதற்கு முன்பு ஹமாஸ்க்கு ஃபண்ட் செய்த பல இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் உள்ளன. அவர்கள் கூட இதற்கு பிறகு சப்போர்ட் செய்யவில்லை. அமெரிக்கா ஸ்ட்ரிக்ட் பாலிசி கொண்டு வந்தது.
யார் ஃபண்ட் செய்கிறார்கள், எந்த முறையில் ஃபண்ட் செய்கிறார்கள், அவர்களை அழிக்க. இந்த கூறப்படும் பல பிஸ்னஸ்மென்கள் அந்த ஃபண்டிங்கில் இருந்து அங்கு நகர்ந்து பயந்து விட்டனர். அதாவது அக்டோபர் 7 கொண்டு ஹமாஸ் என்று கூறப்படும் நிகழ்வுடன் இஸ்லாமிக் உலகில் இருந்தும் இவர்களுக்கு எதிராக மக்கள் பகிரங்கமாக முன்னால் வந்தனர். ஹமாஸ்க்கு மட்டுமல்ல, அவர்களை சப்போர்ட் செய்யும் இஸ்லாமிக் நாடுகள் கூட இப்போது பயத்தில் வாழ்கின்றன. ஏனென்றால் எப்போது இஸ்ரேல் இந்த நாடுகளை தாக்கும் என்று தெரியவில்லை. அந்த முறையில் போக காரணமானது அக்டோபர் 7 தான். அதை தவிர்க்க வேண்டியிருந்தது. யாரிடமும் சொல்லாமல் இந்த யஹ்யா சின்வார் எடுத்த முடிவு. இதை பற்றி அவருக்கு உதவி செய்பவர்களிடம் கூட, ட்ரைனிங் கொடுப்பவர்களிடம் கூட சொல்லவில்லை. சொல்லாமல் எடுத்த முடிவு. பெரிய விலையை இஸ்லாமிக் உலகம் இன்றி ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீனியன்ஸ் தங்கள் நாட்டை இழக்கிறார்கள், மக்கள் முழுவதுமாக சிதறடிக்கப்படுகிறார்கள். இவை அனைத்திற்கும் காரணம் யஹ்யா சின்வார் மற்றும் இந்த முட்டாள்கள் அக்டோபர் 7 உருவாக்கிய வினை. இதை அனுபவித்தே தீர வேண்டும். அதுதான் எனது டேக். இதை அனுபவித்தே தீர வேண்டும். இஸ்லாமிக் உலகத்திலிருந்து டெரர் என்ற பொருளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஹமாஸ் அண்ட் லீடர்ஸ் அவர்களுக்கும் புரிந்துவிட்டது, அவர்கள் முழுவதுமாக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று. அவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டனர், டெர்மினேட் செய்யப்பட்டனர் பூமியின் மேலிருந்து. இது உருவாக்கியதற்கு எல்லாம் காரணம் முட்டாள்தனமும் மட்டுமே நடக்கும் தீவிரவாத மனதின் அந்த தலையில் உள்ள பொருள் முட்டாள்தனமும் தவறும் மட்டுமே. அதை நயன் எலானல் காட்டினார். மற்ற பல இடங்களில் பாம்பு வெடித்த போது அதை நாம் பார்த்தோம். இறுதியில் ஹமாஸன் தியரியுடன் இதற்கு ஒரு முடிவு இருக்கும். அதுதான் இதன் கன்க்ளூடிங் பார்ட்.